கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வாரங்களிலும் ஆவியானவர் வசனத்தின் மூலமாய் பேசி வருகிறார். ஒவ்வொரு கேரக்டர், ஒவ்வொரு நபர்கள் மூலமாய் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே இன்னைக்கு கேட்கிற இந்த சத்தியம் என் வாழ்க்கையை உடைக்கட்டும், நொறுக்கட்டும், நான் சீர் பொருந்த வேண்டும் என்று ஜெபத்தோடு அமருங்க. கர்த்தரோட பேசுவாராக. அல்லேலூயா. இந்த நாளில் செய்தியினுடைய தலைப்பு நோட் பண்ணிக்கங்க. பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லாதே. என்னங்க தலைப்பு? என்னப்பா தலைப்பே பயங்கரமா இருக்குல்ல. நம்ம ஈஸியா பொய் பேசிடுறோம். பொய்ங்கிறது 1000 பொய் பேசியாவது சொல்லுங்க ஒரு கல்யாணத்தை நடத்திடணும். ஒரு கல்யாணத்துக்கு 1000 பொய் சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்ற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சாத்தான் பொய் பொய்யா மக்களுக்குள்ள கதையை சொல்லிட்டே இருக்கிறான், நம்மளை பொய் பேச வைக்கிறான். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி தான் அப்படி இருந்தோம். முக்கியமான டாபிக் இன்னைக்கு. இயேசுவை உள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம போய் பேசணும். இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி போய் பேசணும். தொழில போய், குடும்பத்துல போய், பிள்ளைகளிடத்துல போய், புருஷனிடத்துல போய், மனைவியிடத்துல போய், ஆரம்பிக்கிற குழந்தையிலிருந்தே போய் ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பச்சை குழந்தை, இன்னைக்கெல்லாம் மண் சாப்பிட்ற குழந்தை இல்ல. அந்த காலத்துல சின்ன குழந்தைகளும் மண் வீட்டில் தான் வளரும். இந்த மண்ணில் தவிழ்ந்துட்டு இருக்கும்போது வாயில மண் இருக்கும். அம்மா கேட்பா, நீ பொய் சொன்னியான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லும். ஆனா வாயில என்ன இருக்கும்? மண் இருக்கும். இதை விட பெரிய கூத்து எல்கேஜி ப்ரீகேஜிலேயே என்ன பாட்டு? ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓப்பன் யுவர் மவுத். குழந்தையிலேயே வாயில சர்க்கரை வச்சு அம்மா கேட்கிறா, நீ சர்க்கரை சாப்பிட்டியா? நோ, போய் இல்ல இல்லைங்கிறா. வாய்க்குள்ள சர்க்கரை. ஓப்பன் யுவர் மவுத், வாயை தர அப்படிங்கிற. அந்த குழந்தை என்ன செய்யுது? வாயை திறந்து காட்டுது, வாய்க்குள்ள சர்க்கரை இருக்குது. அப்ப மிஸ்ஸே சொல்லி கொடுக்குறாங்க, நீ போய் சொல்லு. நமக்கு எல்கேஜிலேயே பாடம் பிசாசு கல்வி கற்றுக் கொடுக்கிறான், நீ போய் சொல்லலாம். ஆனா என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ போய் சொல்லாத. நம்ம வாயில எப்பவுமே போய் சொல்லிட்டே இருக்கோம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எப்படி வாழ்றீங்க. இந்த பொய் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உண்மையுள்ளவர்களை போல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்க ஆவியான உங்களோட பேசுறாருங்கிற. சபை பரிசுத்தமாகணும். ஆண்டவர் ஒவ்வொரு கேரக்டர், இன்னும் ஒரே கேரக்டர் தான் இருக்குது. 9வது கேரக்டர். நான் பீகார் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான், பீகார், யூபி, நேபாள் பார்டர் வரைக்கும் போயிட்டு வருவேன். இந்த 2 வாரங்கள்ல ஜோம் பண்ணிக்கிங்க. ஆனா இந்த வாரம் அவன் என்னோட பேசினாரு. புதிய ஏற்பாட்டு சபை ரொம்ப முக்கியமான ஒரு சபை பாருங்களேன். பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் விரும்புறாரு. சாத்தான் ஆரம்பிச்சதே பொய்யில தான் ஆரம்பிக்கிறான். இந்த கனியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொன்னாரான்னு ஆரம்பிக்கிறான். ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்ச பொய் சபைக்குள்ளும் பொய். ஏதேன்ல ஆரம்பிச்ச பொய் சாத்தானுடைய தந்திரம். பரிசுத்தாவிக்கு முன்பாகும் இன்னைக்கு அப்பத்தை எடுக்க போறோம் பாருங்களேன். கர்த்தருடைய பந்தியில் உட்கார்ந்து இருக்கிறோம். பொய் நம்முடைய ரத்தத்தோட கலந்துருச்சுங்க. என்ன சாத்தான் ஆரம்பிச்சதை நீ சாவதில்லைன்னு தான் ஆரம்பிச்சான். இந்த பழத்தை சாப்பிட்டா சாகவே மாட்டேன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சான். பொய் சொல்லிட்டான்ல. உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பொய் சொல்லிட்டானா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? பழத்தை சாப்பிட்டா செத்துருவேன்னாரு. ஆனா ஆரம்பிச்ச போது நீ சாக மாட்டேன்னு பிசாசு சொன்னான். ப்ளீஸ்
பிரதர் சிஸ்டர் கவனிங்க, இன்னைக்கு ஆவியான உன்னோட பேசட்டும். பரிசுத்த ஆவியானவர் 120 பேர் மேல இறங்கி வந்தாரு. அந்த இறங்கி வந்த போது இந்த நம்ம பார்க்கிறதான குடும்பத்தை எடுத்துக்கொள்ளாங்களா? ஆமீன். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நீ நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தவனிடத்தில் போய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்றான். அண்ணனி அந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. மிக முக்கியமான ஒரு ஃபேமிலியை நீங்க பார்க்க போறீங்க, அனனியா சப்பீரால். இதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய கட்டளை பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல தசமபாகத்தையும் காணிக்கையும் கொண்டு வந்தால் ஆண்டவர் சொன்னார், நீ என்னை சோதித்து பார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேனோ இல்லையோ என்று சொல்லி மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசேயின் மூலமாய் தேவன் சொன்ன கட்டளை, நீ தசமபாகத்தை என்னுடைய பண்டக சாலைக்கு கொண்டு வா, தசமபாகத்தையும் காணிக்கையும் ஆலயத்துக்கு கொண்டு வா என்று ஆண்டவர் சொன்னார். பிசாசுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, காணிக்கை கொடுக்கிற ஆபேலை கொலை செய்தான். காணிக்கை கொடுத்தவர்கள் மேல பிசாசுக்கு எப்பவுமே ஒரு கண்ணு இருக்கு. ஹலோ, என்ன நீங்க ஆசீர்வதிக்கப்படக்கூடாது. தேவன் ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கையும் அங்கீகரித்ததுனால பிசாசுக்கு கோபம் வந்துருச்சு. சொந்த அண்ணனையே வச்சு தம்பியை கொலை செஞ்சான். நன்றாக கவனிங்க, அங்க ஆரம்பிச்ச கண்ணு தான் பிசாசுக்கு. எப்படியாவது மனுஷன் ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது என்பதற்காக ஏதேனிலிருந்து ஆரம்பிச்சவன் ஆதாம் ஏவாள் அந்த ஃபேமிலியை உடைச்சான். அடுத்தது அண்ணன் தம்பி காயின் ஆபேல், ரெண்டு பேர் ரொம்ப சகோதரர்கள். கர்த்தருக்காய் கொடுக்கிறதுல ரெண்டு பேர் முக்கியமா இருந்தாங்க. அதுல ஆபேல் கர்த்தருக்கு உகந்த ஆமேன் தலையீற்றை கர்த்தருக்காக கொண்டு வந்து தன்னுடைய ஆடுகளுடைய முதல் தரத்தை கொண்டு வந்து கொடுத்தான். கொடுத்த போது அவன் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்டதை காயினால் பொறுத்துக் கொள்ள முடியல. அவனை கொண்டு பொறாமையை கொண்டு வந்து இவன் மேல எரிச்சல் பட்டு அவனை கொலை செய்தான். நன்றாக கவனிங்க, எங்க முதல் தரத்தை கர்த்தர் ஆதாமினுடைய சந்ததி காயினை கொலைகாரனாய் மாற்றுகிறான். இதே புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது அனனியா சப்பீரா தான் முதல் குடும்பம். சபையினுடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து 120 பேர் மேல இறங்கிய பொழுது இந்த குடும்பம் அங்க இருந்துதான் தெரியாது. ஒருவேளை இருந்திருக்கலாம். ஏனென்றால் சபை சரித்திரத்திலே இவர்களும் மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறார்கள். நீங்க நினைப்பீங்க பழைய ஏற்பாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆமென், நீங்க கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் 10 ஒன்றை சொன்னார். ஆனா புதிய ஏற்பாட்டில் தேவன் வைத்திருந்த கட்டளையை பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் ஆமென் வசனம் 31 முதல் பாருங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூட இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. மிக முக்கியமான காரியம் பாருங்களேன், சகலமும் பொதுவாயிற்று, பொதுவாய் இருந்தது. நிறைய கவனிங்க, அப்படின்னா ஒருத்தர் 100 ரூபாய் சம்பாதிப்பார், ஒருத்தர் 500 ரூபாய் சம்பாதிப்பார். ஆனா அங்க அப்போஸ்தலருடைய பாதத்துல 500 ரூபாய் சம்பாதித்தவனும் கொண்டு வந்து வச்சிருவான், 100 ரூபாய் சம்பாதிச்சவன் கொண்டு வந்து வைப்பான். இது எல்லாருடைய பணமும் ஒரே இடத்துல கொண்டு வந்து யாரு எவ்வளவு கொடுத்தாங்கன்னு தெரியாது. தன்னுடைய கிரயத்தை, ஒரு நிலத்தை ஒரு 50 லட்சத்துக்கு வித்தா 25 லட்சத்தை இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், ஊழியக்காரங்க கையில கொடுப்போம். 25 லட்சம் தாங்கையில வைப்போம். அப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா இன்னைக்கு இருக்க ஊழியக்காரனா என்ன செய்வாங்க, பரவாயில்ல 25 லட்சம் பெரிய லட்சம் இல்ல அப்படின்னா. நான் பழைய ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு சபைக்கு எப்படி ஒரு 50 லட்சம் வித்தானா அந்த 50 லட்சத்தையும் கொண்டு வந்து ஆண்டோடைய பாதத்துல அப்போஸ்தலருடைய பாதத்துல வச்சிருவாங்க. இந்த 50 லட்சத்துல 50 பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சம். இப்படி ஆண்டவர் என்ன செஞ்சாரு,
அந்த அப்போஸ்தலருடைய காலத்துல பொதுவாய் அனுபவித்தார்கள். யார் வீட்டிலும் அரிசிக்கு குறைவில்லை, யார் வீட்டில் பணத்துக்கு குறைவில்லை, யாரும் கடன் வாங்கவில்லை. யாருடைய பிள்ளைகளுடைய திருமணமா இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து பிள்ளைகளுடைய திருமணத்தை நடத்தி வைப்பாங்க. ஒரு பிள்ளைக்கு படிப்புக்கு செலவா எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு படிக்க வச்சாங்க. இது இப்படிப்பட்ட ஒரு அந்யோன்யம் இருந்தது, அங்க ஒருமனம் இருந்தது, அங்க ஒற்றுமை இருந்தது. சபை நெருக்கம் கூட ஆரம்பித்தது, பெருக்கம் கூட ஆரம்பித்தது, ஜனங்கள் பெருக ஆரம்பித்தார்கள். ஜனங்களுக்குள்ள தேவ ஆவி இறங்கி வந்தது. எங்க ஒரு மனம் இருக்கிறதோ அங்க தேவ ஆவி இறங்கி வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே பெரியவன் சிறியவன் என்று அல்ல, குறைந்தவன் சிறந்தவன் என்று அல்ல, குறைச்சலும் நிறைவு என்று அல்ல, எல்லாரும் நிறைவா இருந்தார்கள். பைபிள் சொல்லுகிறது. அதுல பாருங்க, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து 33 அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. அல்லேலூயா. எப்ப சாட்சி கொடுக்க ஆரம்பித்தாங்க, எப்ப சுவிசேஷம் பரவ ஆரம்பித்தது, இயேசுவினுடைய அன்பு எப்ப வெளியே போகுதுன்னா, எங்க பணத்திற்கு பற்றாக்குறை வராதபடிக்கு அங்க பணம் நிறைவாய், பொருளாதாரம் நிறைவாய், பொதுவாய் அனுபவிக்கப்பட்டது. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அங்க ஆசீர்வாதத்தை நல்ல கவனிங்க. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆபிரகாமையும் ஆபிரகாமுடைய வம்சத்தை ஆசீர்வதித்தார். புதிய ஏற்பாட்டில் யாரெல்லாம் பரிசுத்தாவியிலே நிரம்பியிருந்தார்களோ, பரிசுத்தாவியானவர் நிரப்பின அந்த சபைக்குள்ளே எல்லாருக்குள்ளும் கடன் யாரும் படல. அவர்கள் பூரண கிருபையை பெற்றுக்கொண்டு பலமாய் சாட்சியாய் அறிவித்தார்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு சபைக்குள் தேவன் விரும்புவது என்ன? இன்றைக்கு உங்களுக்குள் தேவன் விரும்புவது என்ன? புதிய ஏற்பட்ட சபைக்குள்ளே பலமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு, நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஒரு ஆடு எடுத்தா எல்லாரும் சேர்ந்து அதை சாப்பிட்டாங்க. ஒரு பச்சைக்கறி, ஒரு காய்கறி வாங்கினா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க. அவங்க வீட்டில் ஒரு குறை இல்லாம இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலைவை நினைச்சு பாருங்க. அப்படி சபை வளர்ந்து பெருகினது, ஊழியம் பெருகினது. சபைக்குள்ள ஆத்துமாக்கள் கூட்டம் கூட்டமாய் வர ஆரம்பித்தார்கள். காணியாட்சி, ஒரு நிலத்தின் காணியாட்சி, தன்னுடைய சொத்தை விற்க வேண்டும்னா ஒரு ஆள் சொத்து வித்த உடனே அத்தனை சொத்துக்கும் அந்த சொத்து வித்த காசெல்லாம் கொண்டு வந்து வச்சு இப்படி கொடுத்து கொண்டிருந்த போது நடந்தது என்ன பாருங்க. என்ன நடந்தது? 34வது வசனம், 4:34 அப்போஸ்தலர் நடபடிகள் 4:34. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் என்ன செய்தார்களாம்? அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறையாய் இருந்ததில்லை. அல்லேலூயா. பிரதர், உங்க வீட்டுல பணத்துக்கு ஏன் குறைவு இருக்கு? ஏன் உங்க பொருளாதாரத்தில் குறைவு இருக்கு? ஏன் உங்க வீட்டுல குறைவு வர காரணம் என்ன? இன்னைக்கு நன்றாய் கவனிங்க. நீங்க நினைக்கிறீங்க இந்த சம்பாத்தியம் என்னுடையது, இந்த வீட்டுல என்ன வருமானத்தை கொண்டு வருது, என் வீட்டு வருமானம். என்னைக்காவது சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் இன்னைக்கு இவன் நலிந்து இருக்கிறானே, இன்னைக்கு குறைந்து இருக்கிறானே, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது நீங்க பாக்குறீங்களா? இது முஸ்லிம் சகோதரர்கள் செய்கிறார்கள். எப்படி பாருங்க, அங்க ஒருத்தருக்கு வேலை இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து வேலைக்காக அவங்க முயற்சி எடுப்பாங்க. அவனுக்கு கல்வி அறிவுக்கு பணம் இல்லையா, எல்லாரும் சேர்ந்து பண உதவி செய்வாங்க. ஒருவேளை அவங்க வீட்டுல நிக்கானா கல்யாணம், ஒரு வீட்டுல அவங்க வீட்டுல யாருக்காவது ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆக்கிறதுக்கு மாப்பிள்ளை வந்துட்டாங்கன்னா அந்த மஸ்ஜிதுக்கு அத்தனை பேர் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு திருமணம் நடத்தி வைப்பாங்க. ஒருவேளை அவன் கடன் பட்டுட்டானா அவன் கடன் அடைப்பதற்கு அந்த மஸ்ஜிதுக்கு அத்தனை பேர் சேர்ந்து அவன் கடன் அடைப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா? இதை தேவ பிள்ளையே இன்னைக்கு சபை கடைபிடிக்க வேண்டியதை இன்னைக்கு முஸ்லிம் மக்கள் செய்துட்டு இருக்காங்க, முஸ்லிம் சகோதரர் செய்கிறாங்க. நீங்க அருமையான தேவ பிள்ளை, இன்னைக்கு நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஆமென் ஆமென். அப்போஸ்தலருடைய காலத்திலே ஹலோ கவனிக்கிறீங்களா? சபைக்கு குறைவில்லை, சபையில தேவைகள் நிறைவாய் இருந்தது. அவங்க சபைக்குள்ளே ஆமென், அந்த புதிய ஏற்பட்ட சபைக்குள்ளே எல்லாரும் சந்தோஷமாய் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த சந்தோஷத்தோடு இருக்கும் பொழுது ஒரு சகோதரனை நமக்கு பார்க்கலாம். என்ன நடந்தது? 35ஆம் வசனம் பாருங்க. 36 சிப்ரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் பேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரியத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். நன்றாய் கவனிங்க. பர்னபா என்கிற ஒரு மனிதன், பர்னபா என்கிற லேவி குடும்பத்தை சார்ந்தவன். என்ன பைபிளை பார்க்கிறோம்? லேவியனும் அப்போஸ்தலரால் ஆறுதலின் மகன். இவன் ஒரு ஆறுதலின் மகனாயிருந்தான், சபைக்கு ஒரு ஆறுதலின் மகன். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இவன் பொதுவாய் அனுபவிக்கிற இந்த சபைக்குள்ளே தன் நிலத்தின் கிரயத்தை அவன் விற்று கொண்டு வந்து என்ன செய்தான்?
அப்போஸ்தலருடைய பாதத்துல, இன்னைக்கு ஆண்டோட ஊழியக்காரன் கையில கொடுப்பதற்கு நீங்க மக்கள் இல்ல, இன்னைக்கு பாதத்துல வைப்பதற்கு எங்க போய் சொல்ல? கவனிக்கிறீங்களா? அப்போ அப்போஸ்தலருடைய பாதத்திலே அன்றைக்கு அவர்கள் எதை விற்றார்களோ, எதை சம்பாதித்தார்களோ, சம்பாதித்த பணத்திலிருந்து கொண்டு வந்து பாதத்தில் வைத்தார்கள். இந்த அப்போஸ்தலர் என்ன செய்வார்? எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பார். இதிலே பர்னபா என்கிற நல்ல ஒரு மனிதன், அவனை கர்த்தர் ஆறுதலின் மகன் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, சபை பரிசுத்தமாகும் பொழுது, சபையினுடைய பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ள இறங்கி வரும் பொழுது, எல்லாரும் ஆவியில துதிக்கும் பொழுது, இன்னைக்கு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் வெறும் வார்த்தையில தான் இருக்கிறார், கிரியிலே காண முடியல மக்களுக்குள்ள. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா ஒரு மனம் இருக்கும், பரிசுத்த ஆவியானவர் இருந்தா சபைக்குள்ள ஐக்கியம் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால், அந்த பர்னபா எப்படி ஆறுதலின் மகனா இருந்தானோ, அவன் சபைக்கு வருகிற மக்களுக்கு ஆறுதலா இருப்பான். நீங்க எத்தனை பேருக்கு ஆறுதலா இருக்கீங்க? பிரதர், உங்களால விசுவாசிகள் எத்தனை பேர் ஆறுதல் அடைஞ்சிருக்காங்க? சிஸ்டர், உங்க மூலமா எத்தனை பேர் ஆறுதல் அடைஞ்சிருக்காங்க? ஏன் ஆறுதல் அடைய முடியலனா, இவன் கையில் இருக்கிற பணத்தை கையில் அல்ல, பாதத்தில், கர்த்தருடைய பாதத்தில் கொண்டு வந்து வைத்தான். இன்னைக்கு சொல்ல முடியுமா? யூதாஸ் கையில் இருந்த பணம் அவனுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கவில்லை. யூதாஸ் கையில் சம்பாதித்த அந்த 30 வெள்ளிக்காசு இயேசுவை காட்டி கொடுத்ததினால் வந்த சம்பாத்தியம் அவன் கையில் இருக்கவில்லை, அதை தூக்கிறிய வேண்டியதா போயிற்று. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், இன்னைக்கு ஆவியான உங்களோட பேசட்டும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் பேசுவதற்கு அனனியா சபீரா குடும்பம் அவர்கள் விரும்பல, ஆனாலும் பொய் சொல்ல வேண்டியதாய் போயிற்று. ஏனென்றால் பர்னபா தன் கையில் இருந்த வருமானத்தை கர்த்தருடைய பாதத்திலே, அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொடுத்த போது அந்த பர்னபாவுடைய வீடு குறைவே இல்லாமல் இருந்தது. உங்கள் வீட்டில் ஏன் பணத்துக்கு பற்றாக்குறை? உங்கள் வீட்டில் ஏன் பொருளாதார பற்றாக்குறை? இன்றைக்கு நீங்கள் ஏன் ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் இருக்கிறது? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவரிடத்தில் கணக்கு பார்க்கிறீர்கள். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, அனனியா சபீராவின் குடும்பம், அனனியா ஒரு நல்ல ஒரு நிலத்தை வைத்திருந்தான். அந்த நிலத்தின் விலையை அவன் விற்ற பிறகு அதனுடைய கிரயத்தை ஒரு பங்கை தனக்கென்று வைத்து ஆண்டவருக்கு ஒரு பங்கை கொண்டு வந்து அவன் அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். இவ்வளவுக்கு தானா விற்றாய் என்று கேட்கிறார். அப்போ அவன் என்ன சொல்லுவான் பாருங்களேன், பைபிள் என்ன செய்ய சொல்லுகிறது பாருங்க. 2ஆம் வசனம், தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். இப்ப யாருக்கு தெரியும்? கையில் இருக்கிற வருமானம் யார் கையில தெரியும்? யாருக்கு தெரியுதுப்பா? மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். நல்லா கவனிங்க. ஹலோ அன்பான சகோதரிகளே, நீங்கள் ஒருவேளை உங்கள் கணவன் தவறு செய்யும் பொழுது, சிஸ்டர் ஆவியான உங்களோட பேசுறார் சிஸ்டர், இன்னைக்கு முடிச்சிட்டீங்கன்னா போகும்போது உங்க மனைவியை நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை ஆசீர்வாதமாய் நீங்க பார்க்கணும்னா, உங்கள் கணவன் செய்கிற தவறை கண்டிப்பது உங்களுடைய வேலை. நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், தேவனுக்கு விரோதமாக இவர்கள் செய்யும் போது அங்க தடுப்பது உங்க வேலை. இவள் என்ன செய்கிறாள்? மனைவி அறிய நிலத்தின் கிரயத்தை ஒன்று வஞ்சித்து வைக்கிறார். நன்றாய் கவனிக்க வேண்டும். ஹலோ, கர்த்தருடைய காரியத்திலே வஞ்சிப்பதற்கு சகோதரிகளை விட்டு விடாதீங்க. ஏனென்றால் பர்னபா கர்த்தருக்கு முன்பாக வைத்ததினாலே அந்த வீட்டுக்கு, அவன் லேவிய கோத்திரத்திற்கு அவன் ஒரு ஆறுதலின் மகனாய் அப்போஸ்தலருக்கு காணப்பட்டான். ஊழியத்திற்கு, பவுலுக்கு ஒரு ஊழியத்திற்கு அவன் பின் நாட்களிலே பவுல் பர்னபா செய்த ஊழியம் பயங்கரமான ஊழியம். யூபித்தர் மெர்க்குரி என்று சொல்லி ஜனங்கள் போற்ற ஆரம்பித்தார்கள். நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் பிள்ளைகள் உபயோகப்பட வேண்டும், உங்கள் குடும்பம், உங்கள் கணவன் பயன்பட வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் கணவனை பாதுகாப்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. மனைவி அறிய அந்த ஒரு கிரயத்தின் ஒரு பகுதியை தன் கையிலே அவன் வஞ்சித்து வைத்தான். நடந்தது என்ன? கீழே வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த அவனிடத்தில் போய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? நன்றாய் கவனிங்க பிரதர்ஸ். ஹலோ, அனனியா தான் இந்த கணவன். அனனியா யாருங்க? சொல்லுங்க, கணவன். இப்ப மனைவிக்கு தெரியும் இவன் ஆலயத்துக்கு வரும் பொழுது, அப்போஸ்தலனிடத்தில் பேதுருவிடத்தில் வரும் பொழுது அவன் கையில பையோட வருகிறான். தன் விற்ற அந்த விலைக்கரியத்தை ஒரு பங்கை தன் வீட்டில் வைத்துவிட்டு அவன் தனக்கென்று வைத்துவிட்டு, கவனிக்கிறீங்களா? இப்ப ஆண்டோடைய பாதத்துக்கு கொண்டு வரும்போது பேதுரு பார்த்து கேட்கிறாரு, எப்பா இவ்வளவுக்கு தான் விற்றையா அப்படின்னு கேட்டபோது அவன் சொல்லுவான், ஆமான்னு சொல்லுவான். நன்றாய் கவனிங்க. அப்ப பேதுரு சொல்லுகிறான், சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? என்ன சொல்றாங்க? பேதுருவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ப்ளீஸ் கவனிங்க. சாத்தான் இருதயத்தை நிரப்புகிறான். எப்படி நிரப்புகிறான்? வஞ்சிப்பதற்கு நிரப்புகிறான். சாத்தான் என்ன செய்கிறான்? பொய்யினால் நிரப்புகிறான். ப்ளீஸ் கவனமா கேளுங்க. பரிசுத்தாவியை பத்தி பேசுறதுனால அவனுக்கு பிடிக்காது.
அப்போ அவன் தூங்க வைப்பான், தலையை சொரிய வைப்பான், அப்பதான் போன் வரும், அப்பதான் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுவான். என்ன நீங்க ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது. பாத்தீங்க, இந்த வார்த்தையில கேட்டாத உனக்கு இல்லை உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பான் பிசாசு. நல்லா கவனிங்க, இப்போ நன்றாக கவனிங்க. உலகத்திலே பொய் பேசுவதற்கு பிசாசு என்ன செய்யறான்? இருதயத்தை நிரப்புறான். பிசாசு என்ன செய்யறான்? இருதயத்தை நிரப்புறான். கவனிக்கிறீங்களா? உலகத்திலேயே பொய்யுக்குனே ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் உலகம் பொய் சொல்வதற்கு அதை ஏற்றுக்கொள்ளும். அது எந்த நாள் சொல்லுங்க பார்க்கலாம்? பொய் சொல்வதற்காக ஒரு நாள் மனிதன் உருவாக்கி இருக்கான். எந்த நாள்? சதமா சொல்லுப்பா, பூமியிலே இல்லையா நீ? ஏப்ரல் 1 ஃபூலிஷ் டே. இந்த பூமியில இல்லையாப்பா நீ? இருக்கியா இல்லையா? தெரியாத மாதிரி உட்கார்ந்திருக்க. ஃபூலிஷ் டே, முட்டாள் தினம். ஏப்ரல் 1 அன்னைக்கு 1க்கு நீ என்ன போய் சொன்னாலும் மக்கள் மன்னிச்சிருவாங்க. जी अप्रैल 1 तारीख क्या करेंगे? कितना झूठ बोलेंगे तो वो क्षमा हो जाएगा. अप्रैल 1 अप्रैल फूल करेगा. கவனமா கேளுங்க. பிசாசுக்கு தெரியும் மனிதனை பொய் சொல்ல வைப்பதற்கு ஒரு நாள் நிர்ணயம் பண்ணிட்டான். ஃபூலிஷ் டே. பிசாசு உன்னை வஞ்சிக்க ஆரம்பித்துட்டான். முட்டாள் ஆக்குறான். பொய் பேசி முட்டாள் ஆக்குறான். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, பொய் சொல்வதற்கு மனிதனுக்கு இன்னைக்கு சகஜமாகி விட்டது. மனுஷன் நீ பொய் சொல்றத கேஷுவலா போயிடுச்சு. உட்கார்ந்தா போய், நடந்தா போய், வந்தா போய், மனைவிட்ட போய், படிப்புல போய், ஸ்கூல்ல போய், காலேஜ்ல போய், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய், ஐயோ ஹரிச்சந்திரன் கிட்ட பேசிட்டு இருக்கேன்னா என்ன? ஹலோ, பைபிள் சொல்லுது நீ மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசிராத. ஹலோ, மனுஷங்கிட்ட பொய்யவே உண்மையா பேசுற. 10 பொய்ய 10 தடவை சொல்லிட்டு அது உண்மையா மாறிடும். இது உலகம் சொல்லுது. ஆனா பரிசுத்தருக்கு முன்பாக ஹலோ, ஜாக்கிரதை ஜாக்கிரதை. நீ அக்கா கிட்ட போய் பேசலாம், தங்கச்சிட்ட போய் பேசலாம், அம்மாட்ட போய் பேசலாம், போன்ல பேசலாம், வரும்போது பேசலாம், போகும்போது பேசலாம். எனிபடி, எனிவேர், எனிபடி, எனி பிளேஸ். ஆனா பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்ல உன் இருதயம் சாத்தான் நிரப்புகிறான். அப்ப பொய் சொல்றதுக்கு சாத்தான் இருதயத்தை ஃபில் பண்ணுவான். நீங்க என்ன பரிசுத்த ஆவியினால நிரப்ப வேண்டியதை சாத்தான் புடிச்சிட்டான். பேய் புடிச்சிருச்சும்பாங்க, காத்து புடிச்சிருச்சும்பாங்க. என்னங்க, அபிஷேகத்தை நிறைக்க வேண்டியவன் இப்ப பிசாசு என்ன செய்யுது? மக்களை பிடிக்கிறான். பொய் சொல்லும் ஆவியை ஏவறான். இந்த பைபிள் எடுத்து பாருங்க, பொய் சொன்னவனுடைய நிலை என்ன நடந்ததுன்னு. நீங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க பரிசுத்த ஆவியினிடத்தில் இன்னைக்கு என்ன? ஆமென் ஆமென். பரிசுத்த ஆவிக்கும் அசுத்த ஆவிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? இன்னைக்கு பரிசுத்த ஆவி பரிசுத்தத்தை ஃபில் பண்ணுவாரு. அசுத்த ஆவி எப்பவுமே உங்களுக்குள்ள அசுத்தத்தை தான் உள்ள தள்ளிட்டே இருப்பான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? நல்லா பாரு, நல்லா கேளு, நல்லா தூங்கு, நல்லா சாப்பிடு. வயிறு எதுக்கு இருக்கு? சாப்பிடறதுக்கு தானே இருக்கு. சாப்பிடு. தூக்கம் தூங்குறது தானே மனுஷன் பிறந்திருக்கான். தூங்கு. சண்டையா முதல்ல அவனை நீ அடிதான் முதல் அடியா இருக்கணும். வார்த்தையா ஃபர்ஸ்ட் நீ தான் வார்த்தையா பேசணும். அசுத்தத்தை பிசாசு உள்ள ஃபில் பண்ணிட்டே இருப்பான். நம்பர் 1 உலகத்திலே பிரதர், உலகத்திலே இருக்கிற பெரிய பொய் எது தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு மாநாடு நடந்துதான். உலகம் முழுவதும் மாநாடு. ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கல. உலக மாநாடு நடந்தது. அந்த உலக மாநாட்டில் என்ன நடந்ததுன்னா, ஒவ்வொரு நாட்டுக்காரரும் வர வச்சாச்சு. உலகத்தில் பெரிய பொய் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ சைனாக்காரன் வந்து சொல்ற இந்த பொய் இது பெரிய பொய்யும்பா, அமெரிக்காக்காரன் இந்த பொய் இந்த பெரிய பொய்ங்கிறான். ஒவ்வொரு நாட்டுக்காரன் ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்கிறான். இந்தியா நாட்டுக்காரன் கூப்பிட்டாச்சு. ஏ பாப்பா, பாரத தேசம் வா, இந்தியா தேசம் தாய்மணி கொடி என் தேசம் அப்படின்னு போனான். இந்தியாக்காரன் எலும்புன்னு சொல்லியாச்சு. இந்தியா எலும்புப்பா அப்படி. அவன் எலும்பினா, சார் நான் இது வரைக்கும் பொய்யே பேசல சார் அப்படின்னா. அப்ப அவனை கைத்தட்டி எல்லாரும் நிக்க வச்சு அவனுக்கு மாலையெல்லாம் போட்டு அவனுக்கு மொமெண்டம் எல்லாம் கொடுத்து மகடத்தை எல்லாம் கொடுத்தாங்க. என்னடா வம்பா இருக்குது, ஏடா பொய்ய என்னென்னமா சொன்னா, இவன் பொய்யே பேசலைங்க, அவனுக்கு போய் மாலை. அப்பதான் நடுவர் சொன்னாரா, உலகத்திலேயே பொய் பேசலன்னு சொல்றதுதான் பெரிய பொய்யன்டானா. அது இந்தியாக்காரன் தேறிட்டான். ஒரு அலையில சொல்லுங்களா. நான் என்ன சொல்ல வரேன்னா,
பொய் பேசுறதுக்குன்னே நம்ம பிறந்த மாதிரி இன்னைக்கு ஆவியானவங்களோட பேசுறாரு. பரிசுத்த ஆவியானத்திலும் அதே மாதிரி வந்து போய் பேசிடாதீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அமைதியா இருக்கீங்க பாத்தீங்களா? எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா இருக்குது. ஏன் முழு பூசணிக்கா சோத்துல மறைச்ச மாதிரி எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க? ஹலோ, ஒரு மாதிரி உட்கார்ந்து பாத்தீங்களா? நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது இவ்வளவுக்கு தான் விற்றியான்னு கேட்டா ஆமாங்கிற நீ. ஏன் உன் வீட்டுல குறைவு வருது? ஏன் உன் குடும்ப வாழ்க்கையில குறைவு? ஏன் வேலையில குறைவு? ஏன் வருமானம் குறையுது? போன மாசத்துக்கு பட்ஜெட்டுக்கு இந்த மாசம் குறைஞ்சிட்டே வருது. பிசாசு தந்திரமானவன் இல்ல, வசந்த கேட்க விட மாட்டான், துரத்திடுவான். ஒன்னு சொல்லட்டுமாயா, தயவு செய்து அவன் இருதயத்தை நிரப்பாத அளவுக்கு பார்த்துக்க. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு சபைக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார். நன்றாய் கவனிங்க, என்ன செய்யறாரு பாருங்க. ஆமென். பிசாசனுடைய வேலை என்னதுங்க? நீ பரிசுத்தாவிடத்தில் போய் சொல்லும்படி சாத்தானுடைய இருதயத்தை நிரப்பின. 5:4 பாருங்க. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய். அனனி அந்த வார்த்தைகளை கேட்கவே. 5ஆம் வசனம். ஹலோ, அப்போஸ்தலர் நடபடிகள் 5:5. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே அவன் விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்று? பயம். ஃபர்ஸ்ட் சாவே பொய் சொன்னதுனாலங்க. இன்னைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை ஆண்டவர் செஞ்சிருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? பிரதர் கவனிக்கிறீங்களா? நம்ம ஈஸியா போய் பேசிட்டு வந்துட்டோம்ல, ஒண்ணுமே தெரியாத மாதிரி. பேசுறதெல்லாம் போய் தான், போன்ல பேசுறது போய், உட்கார்ந்த இடத்துல போய், வீட்டுல இருந்த போய், ஜாதகத்திலிருந்து எல்லாம் ஆரம்பிச்ச ஒரு நாள் தவறாம ரன்னிங் ரேஸ் மாதிரி 365 நாள்ல ஒரு நாளைக்கு எத்தனை போய் பேசுறீங்கன்னு எழுதிட்டே வாங்க. நான் நினைக்கிறேன் லட்சக்கணக்கான போய் நீங்க எழுதிருப்பீங்க. பிரதர், உங்க கையில் ஒரு நோட்டு வச்சுங்க. நீங்க போய் பேசும்போதுல ஒரு மார்க் போட்டே வாங்க. 1 2 3 போட்டே வாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை போய் பேசுறீங்க? பைபிள் சொல்லுது, ஒரே முறை அப்போஸ்தலனுடைய பாதத்தில் போய் இவ்வளவுதான் நான் வித்தேன்னு சொன்னா அப்பவே செத்தான். இப்படி நடந்த சபையில் எத்தனை விசுவாசி இருக்கும் பார்க்கலாம். கவனிக்கிறீங்களா இல்லையா? அட கவனிக்கிறீங்களா இல்லையா? ஏன் உன் வீட்டுல குறை? போய் பேசுற, குறைஞ்சிட்டு போற, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை வஞ்சிக்கிற. அப்ப இப்ப ஒரு கேள்வி வந்துருச்சு, அப்ப காணிக்க கொடுக்கலன்னா ஆண்டவர் கொன்றுவாரா? சார், காணிக்க கொடுக்கிறதுனாலயோ கொடுக்காதனால இல்ல சார், அவன் சொன்ன பொய். இவளுக்கு தான் வித்தேன்னு சொல்லியிருந்தானா ஆண்டவர் மன்னிச்சிருப்பாரு. உண்மையா உன்னை வஞ்சிச்சுட்டு இவ்வளவுதான் இருக்குது என் கையில, பாதி வீட்டுல வச்சுட்டு வந்தேன்னு சொல்லி இருக்கலாம். இதுக்குத்தான் நியாய திருப்பி எல்லாமே அவன் கொடுத்ததுல குறைஞ்சதுனால ஆண்டவர் அடிக்கல. நம்முடைய புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தேவ பிள்ளையே, பிசாசு ஆதி முதற்கொண்டே அவன் என்ன செய்யறானப்பா? பொய் சொல்லுகிறவனாகவே இருக்கிறான். வாசிச்சு பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், நீங்கள் உங்கள் பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கோலைபாதனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறானா? எப்படிங்க பிரதர், கவனிக்கிறீங்களா? அவன் பொய் பேசும்போது எங்கிருந்து பேசுறானா? நீங்க பொய் பேசுறது உங்களிடத்திலிருந்து ஒருத்தன் பேச வைக்கிறான் பாருங்க, பரிசுத்தம் இடத்துல. இன்னைக்கு சொல்லுங்க, பரிசுத்தாவிற்கு முன்பாக, ஆண்டவரே, இந்த பிசாசு பொய் பேச வைக்கிறது இப்ப யாரும் புரிஞ்சிருச்சா? பொய் பேசாதவங்களால அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பொய்யே பேசுறது இல்ல. பரிசுத்த ஆவியானவர் இங்கே நிற்கிறாரு. பைபிள் சொல்லுகிறது, பொய் பேசுகிறவன் தன் சொந்தத்திலிருந்து பேசுகிறான். ஆதி முதலே பிசாசனும் பொய் சொல்லுகிறபடியால் அவனுடைய பேரு பொய்க்கு பிதாவா. அவன் பேர் என்ன? கேட்டாத நீ நோண்டு, நீ என் கண்ணை தூக்கி பாருன்னு இருக்கிறான் பிசாசு.
அவன் பேர் என்னப்பா? பொய்க்கு அப்பாவே அவன் தான். அப்ப நீ பேச வைக்கிற, நீ போய் பேசுறேன்னு யார் பேசிட்டு இருக்கான்னு பாத்துங்க. ஆவியானவர் போய் பேசுறது இல்ல. திரும்பி திரும்பி சொல்றேன் சிஸ்டர், நீங்க ஒண்ணுக்கு ரெண்டா பேசிட்டே இருங்க. உங்களை போய் பேச வைக்கிறது பரிசுத்த ஆவியானவரா அசுத்த ஆவியான்னு நீங்க தெரிஞ்சு போயிடும். ஒருத்தருக்கு சோத்திரம் வர மாட்டேங்குது பாத்தீங்களா? எல்லாம் முழுங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் ஆதி முதலே பொய்யன், அவனிடத்தில் என்ன இல்லையா? சத்தியம் இல்லை. ஆகினால் தான் ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்க, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. நீங்க பொய் பேசின உடனே ஆண்டவர்களை இன்னைக்கு நமக்கு தண்டனை கிடைக்காத காரணம் நமக்குள்ள என்ன தெரியுங்களா? பிரதர் கவனிக்கிறீங்களா? என்ன காரணம் தெரியுமா? துணிகரம். அவன்லாம் நல்லா தான் இருக்கிறான். ஆனா பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, பிரசங்கியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பிரசங்கி 8:11, துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரனுடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப துர்க்கிரியை செய்ய பிசாசானவன் என்ன செய்வானா? அவனுக்குள்ளே துணிகரம். இது எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, ஆதி சபையில் முதல் முறையாக பொய் சொன்னதினாலே அந்த நியாய தீர்ப்பு வந்தது. அப்போஸ்தலர் காலத்திலே கிருபையின் காலம், எல்லாவற்றையும் அப்போஸ்தலருடைய பாதத்தை வைத்த போது கிருபையின் காலத்தில் கர்த்தருடைய காணிக்கை கொடுக்காதனால வரல, அவன் பேசின பொய்யினால வந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், தேவனுடைய ஆவியை அவர் சோதிப்பதற்கு அவர்கள் முற்பட்டார்கள். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. வாசிங்க, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்களேன். 23, 23, 24. எரேமியா 23, 23, 24. நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கும் ஆமென், சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தேவன் அல்லவோ தூரத்திற்கும் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களை ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறேன் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, அவர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவனா, தூரத்திற்கும் தேவன்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அருமையான தேவ பிள்ளை கவனிக்கிறீங்களா? அவர் உங்களை காண்கிற தேவன். எனவே அவர் பூமியை நம் மறைந்திருந்து பேசுகிற காரியத்தை அவர் அறிந்திருக்கிறார். எனவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது 94ஆம் சங்கீதம் 7, 8, 9, சங்கீதம் 94 7ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய, கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள், மூடரை எப்பொழுது புத்திவான்களாவீர்கள்? காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ? புரியுதா உங்களுக்கு? உங்க காதை உண்டாக்கினவர் கேட்கிறாரு. காதல் உங்களால ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுகளெல்லாம் காதே இல்லையாட்டுது. காது இருக்கவங்க கையை தூக்கி அல்லேலூயான்னு சொன்னா இது இப்படியே உட்கார்ந்தா கஷ்டம்தான். கண்ணு இருக்கவங்களெல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் கண்ணு இருக்குதா? அப்ப உங்களுக்கு நான் நிக்கிறது தெரியுதா இல்லைங்களா? தெரியுது. நான் பேசுறது கேக்குதா இல்லையா? கேக்குது. இத சொல்ற ஆண்டவரே, கண்ணை படைச்சவன் நான் காண மாட்டேனோ, காதை படைச்ச நானு செவிட மாதிரி உட்கார்ந்துருக்கேன் நினைச்சேன், காது கேளாதவனை போல இருப்பேன் நினைச்சேன். நீ பண்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். ஹலோ ஹலோ. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, கவனியாரோ அவர் கவனிக்கிற தேவன். இன்றைக்கு சொல்லுங்க, உங்கள் ஜெபத்தை மாத்திரம் அவர் கவனிக்கிறவர் அல்ல, உங்கள் கிரியைகளை அவர் கவனிக்கிறார். அவர் முகத்தை பார்த்து எடை போடுகிறவர் அல்ல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான். தேவனோ, சிஸ்டர், உங்க வீட்டுல ஏன் ஆசீர்வாதம் இல்ல? ஒருவேளை துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை உடனே உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். நான் இவ்வளவு போய் பேசிக்கொண்டு நல்லா தான் இருக்கிறேன், நான் இவ்வளவு தவறு செஞ்சு நல்லா தான் இருக்கிறேன், வாயில கெட்ட வார்த்தை பேசினாலும் நல்லா தான் இருக்கிறேன், இருதயத்துல எவ்வளையாவது நினைச்சாங்க கூட நல்லா தான் இருக்கு. சார், உங்க கண்ணு ஒண்ணு தெரியுதுன்னா அவருக்கு கண்ணு தெரியுது. சார், உங்க காது கேட்குது, அவருக்கு காது கேட்குது. இன்னைக்கு சொல்லுங்க, கண்ணை உண்டாக்கிறவன் இருதயத்தை பார்க்கிறவர். ஒரு சாதாரண மனுஷனால் படைக்கப்பட்ட இசிஜி, சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ
இவைகளே உங்களுடைய எலும்புக்குள் இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற அணுக்களை கண்டுபிடிக்க மைக்ரோ டெக்னாலஜி இவ்வளவு இருக்கும்னா, ஒரு ஸ்கேனிங் மிஷின் மனுஷனால் கண்டுபிடிச்ச ஸ்கேன் மிஷினுக்கு உன் எலும்புக்குள்ள உன்னுடைய ஹார்ட்டுக்குள்ள ஒரு அல்ட்ரா சவுண்டுக்கு வயிற்றுல குழந்தை எப்படி இருக்கு தெரிய முடியும்னா, ஆண்டவர் அதையும் கடந்து இருக்கிறவர். என் தேவனுடைய கண்கள் லேசரை காட்டிலும் ஃபாஸ்டா இருக்கு. என் ஆண்டவருடைய கண்கள் உன்னுடைய சென்சிட்டிவ். சாதாரண உன் மொபைல் இப்படி எடுத்தாவே முகத்தை காமிச்சோன்னே மொபைல் ஓபன் ஆகுது. சென்சார் உன் கையை ஃபிங்கர் டிப் வச்சோன்னே மொபைல் ஓபன் ஆகுது. நீ பேசுறது ரைட் பண்ணுது, நீ சொல்றது அது டைப் பண்ணுது. நீங்க பேசுறது எங்கேயோ இருக்கிற மனுஷன் ஆங்காங்கில் இருக்கிறவன் ஹலோன்னா அடுத்த செகண்ட் ஹலோங்கிறான். இந்த வாய்ஸ் அங்க கேக்குதுன்னா, பிரதர், மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு போனவே இங்க பேசுறது ஜப்பான் கேக்குதுன்னா, என் ஆண்டவர் இங்க உட்கார்ந்து பேசுறத அவர் கவனியாது இருப்பாரோ? உன் கண்ணை உண்டாக்கிறவர் உன் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. கண்ணுக்குள்ள இருக்கிற லேசர் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கண்ணு மங்கலாம். இந்த கண்ணுடைய பார்வை உன்னுடைய தூர பார்வை கிட்ட பார்வையாய் மாறலாம். என் ஆண்டவருடைய பார்வை முதல் பார்வை என்றைக்கு உன்னை ரட்சித்தாரோ, என்றைக்கு இயேசு நீ ஏற்றுக்கொண்டாரோ, அன்று முதல் அவருடைய பார்வை உன்னை கருவில் உண்டாகும் போது அவருடைய கண்கள் கண்டது. அவருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, எத்தனை பேர் சொல்ல முடியும், பரிசுத்த ஆவிக்கு முன்பாக நீ ஏமாத்தாதே, பரிசுத்த ஆவி எனக்கு முன்பாக நீ நடிக்காதே, பரிசுத்த ஆவிக்கு முன்பாக நீ போய் பேசாதே. அவர் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவன். ஹலோ, சர்ச்சுக்குள்ள வரும்போது ஹல்லேலூயா இதையும் கேட்கிறாரு. நீ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீ பேசுறதையும் கேட்கிறாரு. நீ வேலை செய்யற இடத்துல பேசுற வார்த்தையும் கேட்கிறாரு. உன நடவடிக்கை அவர் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாரு. ப்ளீஸ். நடந்தது என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. வாலிபர் எழுந்து அவனை சேலையில சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரம் கழித்து அவன் பின்பு அவருடைய மனைவி நடந்தது அறியாமல் உள்ளே வந்தாள். நன்றாக கவனிங்க ப்ளீஸ். என்ன பாருங்க, ஒரு ரிசரக்ஷன் சர்வீஸ் நடத்த வேண்டிய பேதுரு, உயிர்த்தெழுதல் ஆராதனை நடத்த வேண்டிய பேதுரு, பரிசுத்த அபிஷேகத்தில் மக்கள் நிரம்பின இடத்திலே அங்க ஒரு சாவு, ஆலயத்திலே அங்க ஒரு சாவு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே முதல் சாவு பொய் சொன்னதுனால. இன்னைக்கு சொல்லட்டுமா சபையே, பிரதர், உணர்வடை. உன் கல் இருதயத்தை விட ஆண்டவர் சமூகத்துல. இவன் நினைச்சா துள்ளி குதிக்கிறத மட்டும் ஆவியான பார்க்கிறாரு. நோ, இவன் பேசுற பொய் ஆண்டவர் கேட்டுட்டாரு. என்ன பேச வைக்காதீங்க. உன் தூரத்தில் உன்னை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் சமீபத்துக்கு தேவன். அவர் நினைச்சார்னா சேட்டலைட் தோற்று போயிடும். ஊடகங்கள் தோற்று போய்விடும். ஹலோ, நெட்வொர்க் ஃபெயிலியர் ஆயிரும். என் அப்பா போட்டு இருக்கிற நெட்வொர்க் என்னைக்கு இந்த பூமியில் அவர் ரட்சகராய் இந்த பூமிக்கு வந்தாரோ, என்னைக்கு அவர் பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள் ஊற்றினாரோ, அன்னைக்கே அவருடைய மகிமை இறங்கி வந்துருச்சு. சபைக்குள்ளே உலகத்திற்கும் சபைக்கு ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். சபையே, உலகத்தான் பேசுவது பொய். ரட்சிக்கப்பட்ட முன்பு நீ பேசுற பொய். ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ பரிசுத்த ஆவி வந்ததுக்கு அப்புறம், அபிஷேகம் வந்ததுக்கு அப்புறம், வரங்கள் வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் 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 எஸ். பிரதர், நீ ஆசீர்வதிக்கப்படாத காரணம் என்ன நீ கேட்டீல்ல? ஏன் வீடு இப்படி இருக்கு? ஒரு இடம் வாங்க முடியுதா? வீடு கட்ட முடியுதா? ஒரு பொருள் வாங்க முடியுதா? ஒரு வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குதா? வீட்டுக்குள்ள கஷ்டம், வீட்டுக்குள்ள பொருள் கஷ்டம். ஏன் கடன்? இன்னைக்கு சொல்லுங்க, போய் பேச மாட்டேன் பரிசுத்த ஆவிக்கு முன்பாக. நீ கிரயத்தை வஞ்சிக்கிற, கர்த்தருடைய சமூகத்தில் வந்து வஞ்சிக்கிற, ஆண்டவர் ஏமாத்துற. இன்னைக்கு நம்ம சொல்லுவோமா, ஆண்டவரே நான் பொய் சொன்னது மன்னிங்க, துணிகரமா பேசுறது மன்னிங்க. அவர் கண்ணை உண்டாக்கினவர் பார்க்கிறாரு, காதை உண்டாக்கிறவர் கேட்கிறார். பிரதர், நீ உன் வைஃப் கிட்ட அது வீட்டு 4 செவத்துக்குள்ள உட்கார்ந்திருக்கு, அதை நீ ஏமாத்திடலாம். காற்றுக்குள்ளேயே அவருடைய குரல் இருக்கு. இந்த காற்றுக்குள்ளேயே அலைவரிசைகள் இருக்கு. காற்றுக்குள்ளேயே இதனுடைய அலைவரிசை இருக்கு. இந்த காற்றுக்குள்ளேயே நம்முடைய அலைவரிசைகள் இருக்கு. இந்த அலைவரிசை இப்பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமா பேசிக் கொண்டிருக்கிறார். திரும்பு, நீ திரும்பு.
நீ திரும்பு. ஆண்டவரை ஏமாத்திராத. மக்களே, நீ அம்மாட்ட சின்ன பொய் சொன்ன, பெரிய பொய் சொன்ன. நான் சின்ன பொய் தானே சொன்னேன், தப்பிச்சுக்கிறதுக்காக தான் பொய் சொன்னேன், ஒரு பிசினஸ்க்காக தான் பொய் சொன்னேன், ஒன்ன நாளாக்கிட்டேன். நான் உன்னை சொல்லட்டுமா, நீ பிசினஸ்க்காக பொய் சொல்ல பைபிள் சொல்லவே இல்லை. ஒரு சின்ன காரியம் நடக்கிறதுக்காக பொய் சொல்லணும்னு பைபிள் சொல்லவே இல்லை. பைபிள் தெளிவா சொல்லுது, பரிசுத்த ஆவிக்கு முன்பாக நீ பொய் சொல்லாத. நடந்தது தெரியுமா? இவன் ஹஸ்பண்டுக்கு என்ன நடந்தது தெரியாம 3 மணி நேரம் கழிச்சு வரான். உயிர் தெழுது ஆராதனை நடக்க வேண்டிய இடத்துல இப்ப கண்டன சர்வீஸ், அடக்காராதனை, பெரிய காரியம் ஆயிப்போச்சு அங்க. பிரதர் கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? என்ன ஒரு சாவு விழுந்துருச்சுங்க. சபை வாலிபர்களை ஊழியத்துக்கு பயன்படுத்த வேண்டிய வாலிபர்கள் இப்ப பிணத்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த வாலிபர்களை ஊழியத்துல பயன்படுத்த வேண்டும். இப்ப அந்த வாலிபன் பிணத்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். அவன் தூக்கும் போது நினைச்சிருப்பான், பொய் பொய்யா சொன்னதுனால இவன் செத்துட்டானே. ஆண்டவரே, வாலிபத்தில் ஒரு நாளும் நான் என் பெற்றோரிடத்துல பொய் சொல்லக்கூடாது, பரிசுத்த ஆவியினிடத்துல குறிப்பான பொய் சொல்லிடக்கூடாது. அப்ப அவன் பிணத்தை தூக்கும் போது நினைச்சு, ஆனா இதெல்லாம் எதுவுமே தெரியாம மனைவிட்ட நான் சொல்லிருப்பேன். எதுக்கு நீங்க நினைச்சு பாருங்க, சாத்தான் இருதயத்தை நிரப்புனதுனால சபைக்கு குடும்பமா வர வேண்டியவன் இப்ப எப்படி வந்துட்டான்? புருஷன் முன்னாடி போயிட்டான், மனைவி பின்னாடி வரா. செத்ததும் கூட அவளுக்கு அறிவிப்பு கொடுக்கல, உன் புருஷன் செத்துட்டான்னு. எதுவுமே தெரியாம உள்ள உரா வந்தபோது பேதுரு அதே கேள்விதான் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருப்பா? 8ஆம் வசனம் பாருங்க. பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விட்டீர்கள், எனக்கு சொல் என்றான். அவள் ஆம் இவ்வளவுக்குத்தான் என்றாள். ஹலோ, அப்ப இவங்க பேசி வச்சுட்டு வந்திருக்காங்க. ஹலோ, சபைக்கு வந்த தேவ பிள்ளையே, ஆவியானவரை உன்னை பார்த்து பேசுகிறார். ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் இல்லையா? நீங்க உங்க குடும்பத்தோட கணவன் மனைவிக்கு, மனைவி கணவன் செய்கிற தவறை கண்டிங்க. சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், உங்க மனைவி செய்கிற தவறை கண்டிங்க. நீங்க வீட்லயே அங்க முடிவு பண்ணாதீங்க. பிரதர் கவனிக்கிறீங்களா இல்லையா? கஷ்டம்தான். வீட்லயே முடிவு பண்ணுங்க. நம்ம ஆலயத்துக்கு போறோம், 2 பேரும் ஒன்னா இருப்போம், 2 பேரும் உண்மையா இருப்போம். சாத்தான் ஒரு இருதயத்தை பொய் சொல்ல ஏவிட்டான். பைபிள் சொல்லி அடுத்த வசனம் பாருங்க. உடனே ஆமென் பாருங்க. ஆமென் 9ஆம் வசனம். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினுடைய கால்கள் வாசப்படி வந்திருக்க, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டான். வாலிபர் உள்ளே வந்து அவன் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்துக்கொண்டு போய் அவளுடைய புருஷனிடையிலே அடக்கம் பண்ணினார்கள். சாவு இப்ப ஒன்னாயிருச்சுங்க. யார இப்ப சோதிச்சுட்டாங்க? ப்ளீஸ் கவனிக்கிறேன் பிரதர், கவனிங்க சிஸ்டர், கவனிங்க. யார அவன் சோதிக்கிறாங்க? அப்ப நீ போய் பேசிட்டீங்கன்னா யார சோதிக்கிற? ப்ளீஸ் 2 பேர் ஒற்றுமையா தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு இந்த வசனம் கேட்கிற எங்க வாழ்க்கையில நாங்க குடும்பமா ஒன்று சேர்ந்து உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். குடும்பமா துதிக்க வந்திருக்கிறோம், உடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். என் மனைவிக்காக இல்லை என் கணவனுக்காக உங்க சமூகத்தில் வரும்போது நான் பொய் சொல்லக்கூடாது. என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீ ஒருவேளை பொய் சொல்லியிருந்தீங்கன்னா நீ தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேளுங்க, பாவங்களை அறிக்கை பண்ணுங்க. ஏனென்றால் பைபிள் சொல்லுகிறது, நல்லா கவனிங்க, இருதயம் ஒன்று ஆமீன் பிசாசு பொய் சொல்ல நிரப்பினதால தாங்க புருஷன் சேர்ந்து வரல, மனைவியோட கூட்டிட்டு வரல. ஏங்க புருஷ மனைவிக்குள்ள பிரிவினை? சாத்தான் உள்ள வந்துட்டான்னு அர்த்தம். ஏங்க உங்க பையன் உன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறான்? சாத்தான் பையனை பிரிச்சுட்டான்னு அர்த்தம். ஏன் புருஷ மனைவி ஹலோ நான் சர்ச்சுக்கு வர சொன்ன வரமாட்டா? ஏன் சொல்றான் தெரியுமா? வீட்டுக்குள்ள நீங்க 2 பேர் பாவம் செய்யறதுக்கு ஒத்துழைச்சிட்டீங்க. அதனால பரிசுத்த ஆவி இருக்கிற இடத்துக்கு பிசாசு கொண்டு வர விட மாட்டான். ஏன் ஒன்னா வந்திருக்க வேண்டியதானே? காணியாட்சி விட்டவங்க 2 பேர் சேர்ந்து வந்திருக்க வேண்டியதானே? பொருத்தனை நிறைவேற்ற 2 பேர் சேர்ந்து வந்திருக்க வேண்டியதானே? பிசாசு எப்பவுமே நல்லா கவனிங்க, உன் மரணத்தை தான் விரும்புகிறான். பாவம் செய்தனால் வருகிறதான தண்டனைக்கு தான் அவன் விரும்புகிறான். பிரதர் கையெடுத்து கும்பிடுறேன், பரிசுத்த ஆவிக்கு முன்பாக கவனமா கேளுமா. ஏமா இப்படி இருக்கிற? கூட்டு போடாத, வீட்டுக்குள்ள கூட்டு நிக்காத, உன் புருஷன் பேசுற பொய்க்கு நீ ஒத்துழைக்காத. ஆவியானவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, பயந்துருக்க. ஆமீன் வரமாட்டேங்குது பாத்தியா? குருன்னு உட்கார்ந்துருக்கீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே என் இருதயம் பிசாசின் ஆவியினால் நிரப்பப்படக்கூடாது. அல்லேலூயா. ஏனென்றால் பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க,
ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். பரிசுத்த ஆவிக்கு எதிராக வருகிற பாவங்கள் என்னெல்லாம் பாவங்கள் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. ஏசாயா 29:13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனாலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. ஹலோ, எப்படிங்க? எப்படி இருக்குதாமா? இருதயம் தேவனிடத்திலிருந்து எப்படி இருக்குதா? தூரமா இருக்குது. வாயில ஸ்தோத்திரம், இருதயம் எப்படி இருக்குங்க? தூரமா இருக்கு. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 30-31 பாருங்க. அன்றியும் நீங்கள் மீட்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. அருமையான தேவ பிள்ளையே, நீ பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்த முடியுமா? ஒரு விசுவாசி நிச்சயமாய் முடியும் என்று பைபிள் சொல்லுகிறது. அதே 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 தெசலோனிக்கர் 5:19. ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியை என்ன செய்ய முடியும்? அவித்து போட முடியுமா? அவித்து போடாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 51. அப்போஸ்தலர் நடபடிகள் வேகமா எடுங்க. 7:51 நோட் பண்ணிக்கங்க. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஸ்தேவான் சொல்றான், நீ பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீன்னு சொல்லி. அடுத்தது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29 வாசிச்சு பாருங்க. எபிரேயர் 10:29 நோட் பண்ணிக்கங்க. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினிக்கு பாத்திரமானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். என்ன ஆவியை? கிருபையின் ஆவி. பரிசுத்த ஆவியை நிந்திக்கிறவனுக்கு முடிவை சோதித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31-32. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பாவம் எந்த தூஷணம் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. கைகளை விடுத்து ஒரு அழிவு சொல்லுங்களேன். அம்மா, உன் மனைவி ஆவியில நிறையதை கொண்டு நீ ஒரு நாள் கிரிட்டிசைஸ் பண்ணிடாத. பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் நீ பேசிடாத. அதனாலதான் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் நீ என்ன செஞ்சிடாத? பொய் சொல்லாத. பொய் சொல்ல முடியுமா? பொய் சொல்ல முடியும், ஆனா நீ சொல்லிடாத. இரண்டாவது, பரிசுத்த ஆவி துக்கப்படுத்த முடியுமா? துக்கப்படுத்த முடியும். கோபம், கசப்பு, வைராக்கியம் இதெல்லாம் வரும்போது யாரை துக்கப்படுத்துறீங்க? பரிசுத்த ஆவியை. மூணாவது, பரிசுத்த ஆவியை அவித்து போட முடியுமா? கவனிக்கிறீங்களா? உங்க வீட்டுல ஜெபம் இருக்கா? ஐயா, பரிசுத்த ஆவியானவர் இல்ல, ஆவியை அவித்து போட இன்னைக்கு உங்களால் முடியும்னா இன்னைக்கு ஒன்னு சொல்லட்டுமா? ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியை எதிர்த்து நிற்க முடியுமா? ஸ்தேவானுக்குள் இருக்கிற ஆவியை, பரிசுத்த ஆவியை ஜனங்கள் எதிர்த்து நின்றார்களாம். ஆகினால் தான் பரிசுத்த ஆவியை அவமதிக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமாகவே இயேசுவின் இரத்தத்தை அவர்கள் கால்களில் மிதித்து போட்டார்கள். கிருபையின் ஆவியை எதிர்த்து நின்றார்கள். ஹலோ, கிருபையின் ஆவியை எதிர்த்து நின்றார்கள். கிருபையின் ஆவியை அவர்கள் என்ன செய்தார்கள்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:29 என்ன பாத்துங்க? ஆமென், ஹalleluya. 10:29 என்ன பாத்துங்க? ஆமென். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினிக்கு பாத்திரவானா இருக்கிறான். நல்லா கவனிங்க சிஸ்டர். இன்னைக்கு அந்நிய பாஷை பேசுற கூட்டம் சொல்லி உங்களை என்னை கிண்டல் பண்றாங்க. அல்லேலூயா கூட்டம் சொல்றாங்க. நம்ம பரிசுத்தாவின் நிறைவை அந்நிய பாஷை பேசுறதை கிண்டல் பண்றான். நான் சொல்லட்டேமா, அவனுக்கு ஆக்கினை உண்டுன்னு பைபிள் சொல்லுது. ஆகினால் தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 12:31-32 இம்மையிலும் அவனுக்கு மன்னிப்பே இல்லை, மறுமையிலும் மன்னிப்பே இல்லை. ஹalleluya. ஆவியானவருக்கு விரோதமாய் பேசினால் இங்க மன்னிப்பு இல்லைங்க. பரிசுத்தாவுக்கு விரோதமா பேசிடாதீங்க. ஹலோ, பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சபையார் எல்லோருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கு என்ன வந்துச்சா? மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஆகினால் தான் யோசியா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பாருங்க, கடைசி பகுதி பாருங்க. யூதாவினில் இன்னும் தேவனோடு அரசாண்டு பரிசுத்தவான்களோடு உண்மையாயிருக்கிறான். எப்ராயிமர் பொய்களினாலும் இஸ்ரவேலர் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். யூதாவினில் இன்னும் தேவனோடு அரசாண்டு பரிசுத்தவான்களோடு எப்படி இருக்கிறான்?
உண்மையா இருக்கிறான். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஐயா நான் உண்மையா இருக்கணும்? உண்மையுள்ளவங்க மாத்திரம் கரங்களை ஊத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பொய் சொல்லிட்டீங்களா? அதுவே பொய். உண்மையா இருக்கீங்களா நீங்க? இன்னைக்கு நாம சபை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய பந்திக்கு நேராக ஒப்பு கொடுப்போம். சபைக்குள்ள தேவ பயம் உண்டாயிடுச்சு. அனனியா சப்பீரா இப்படி விழுந்த உடனே சபைக்குள்ள தேவ பயம் உண்டாச்சு. இன்னைக்கு மாரநாதா திருச்சபைக்கு ஒரு பயம் உண்டாகணும். பரிசுத்தாவிக்கு விரோதமா நிக்க கூடாது, பரிசுத்தாவை நிந்திக்க கூடாது, பரிசுத்தாவை துக்கப்படுத்த கூடாது, பரிசுத்தாவை அவமானப்படுத்த கூடாது, பரிசுத்தாவிக்கு விரோதமா பொய் பேசக்கூடாது. பரிசுத்தாவியை ஒரு நாளும் நம் ஆமென் எதிர்த்து நிற்கவே கூடாது. ப்ளீஸ் மன்னிப்பு கேளுங்க. இம்மையிலும் மன்னிப்பு இல்லையா, மறுமையிலும் மன்னிப்பு இல்லையா? ஏனென்றால் அதனாலதான் 1 பேதுரு 1:17 16-17 பாருங்க. 1 பேதுரு 1:16-17 நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிருபையின்படி நியாயம் தீர்க்கிறவனை நீங்கள் பிதாவாக தொழுந்து கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த பூமியில கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடந்து கொள்ளுங்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, சபைக்குள்ளே பயம் வர வேண்டும். வீடுகளுக்குள்ளே தேவ பயம் இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் விசேஷம் 21:7-8 பார்க்கும் பொழுது ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். வெளிப்படுத்தல் விசேஷம் 21:8 பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகர்களும் விபச்சாரக்காரும் சூனியக்காரும் விக்கிராராதனைக்காரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்பதே. ஹலோ, பொய் பேசுனா எங்க போவீங்களா? அக்னி கடலிலே தள்ளப்படுவோமா? பொய் பேசு நாவு அறுக்கப்படும் பைபிள் சொல்லுகிறது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அனனியா சப்பீராவுடைய குடும்பம். பர்னபாவையும் பார்த்தோம், அனனியா சப்பீராவையும் பார்த்தோம். பர்னபா சபைக்கு எப்படி இருந்தா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சபைக்கு எப்படி இருந்தாங்க பிரதர்? கவனிக்கிறீங்களா? பர்னபா எப்படி இருந்தாங்க சபைக்கு? அனனியா சப்பீரா சபைக்கு என்ன ஆயிட்டாங்க? பொய் சொன்னதுனால, பரிசுத்தாவினுடைய முன்பாக பொய் சொன்னதுனால சபைக்கு ஒரு இழப்பு. ஒரு குடும்பம் இழந்தது எவ்வளவு பெரிய பாதிப்பு! பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொன்னதுனால அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில ஒரு பெரிய பாதிப்பு. இன்னைக்கு சபை தேவ பயம் அடையட்டும். எழும்பி நிற்போம், கண்களை அடைப்போம். பரிசுத்தாவிக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் பொய் சொன்னதை மன்னியுங்கள் சொல்லி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை முன்பாக கண்களை அடைத்துக் கொள்வோமே. வாய்களை திறந்து சத்தமா ஜெபம் பண்ணுங்க. அப்பா, இம்மையிலும் மன்னிப்பு இல்லை என்று சொன்னீங்கப்பா, மறுமையிலும் மன்னிப்பு இல்லைன்னு சொன்னீங்க ஆண்டவரே. பரிசுத்தாவிக்கு முன்பாக நாங்கள் பொய் சொல்லாதபடிக்கு ஆண்டவரே அனனியா சப்பீரா எங்களுக்கு ஒரு திருஷ்டாந்தமாய் வைத்திருக்கிறீர், எங்களுக்கு எக்ஸாம்பிள் வைத்திருக்கு. எல்லா வாய்களை திறந்து கண்களை மூடுங்க, கண்ணை மூடுங்க, ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தாவிக்கு முன்பாக பொய் சொல்லக்கூடாது ஆண்டவரே. இன்னைக்கு எங்களுடைய பொய்யாய் பேசுகிற வாயை இன்றைக்கு தேவனை பார்க்கிறீர். கண்களை உண்டாக்கிறவர் கண்களை பார்க்கிறீர், கண்களால் பார்க்கிறீர். காதுகளை உண்டாக்கிறவர் கவனிக்கிறீர் ஆண்டவரே. எல்லாம் வாய் தந்து ஜெபம் பண்ணுங்க. தங்கச்சி ஜெபம் பண்ணு, சின்ன பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க, பெரியவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, உமக்கு விரோதமாய் பேசின பொய், ஆலயத்திலே வந்து தேவனுடைய ஊழியக்காரனிடத்தில் பேசின பொய் நிமித்தமாய் அவனுக்கு தண்டனை கிடைத்தது. ஒருவேளை உனக்கு ரட்சிப்பு வேண்டுமா? இன்னைக்கு தேவ சமூகத்தில் அழுது மன்றாடு. பர்னபாவை போல ஆண்டவரே, சபைக்கு நான் ஆறுதலின் மகனாய் இருக்க வேண்டும், தேசத்துக்கு ஆறுதலின் மகனாய் இருக்க வேண்டும். என் வாயிலிருந்து ஆண்டவரே பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பொய் பேசாதபடிக்கு என் வாய்க்கு காவல் வைப்பீராக. சத்தமா சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. எத்தனை முறை நீங்க பொய் பேசுனீங்க? ஏன் உங்க குடும்பத்தில் குறைவு இருந்தது? அப்போஸ்தலருடைய பாதத்தில் குறைவில்லை. என நிலத்தின் கிரயத்தை அவர்கள் முழுமையாய் தேவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். நீங்க முழுமையா தேவ சமூகத்தில் கொண்டு வருகிறீர்களா? உங்கள் வருமானம் ஏன் ஆசீர்வாதம் இல்லாமல் போனது? உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லாத காரணம் என்ன? உண்மை இல்லாததினாலே. நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே, இந்த மத்திய வேளைக்கை ஜெபிக்கிறப்பா, கேட்ட வார்த்தையின்படியே எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிற ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக
பொய் சொல்வதற்கு கர்த்தாவே உன் ஹிருதயத்தை ஆளில் வஞ்சிச்சது என்னன்னு, நிரப்பினது என்ன என்று கர்த்தாவே அனன்யாவினிடத்தில் பேதுரு கேட்கிறது போல நாட்களில் கர்த்தாவே நாங்கள் எங்கள் ஹிருதயத்தை கர்த்தாவே பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொல்வதற்கு நிரப்பக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திர. கிருபையினால் எங்களை நிரப்புங்க, அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க, உம்முடைய வல்லமையால் எங்களை நிரப்புங்க. எங்களுக்குள் கர்த்தாவே வஞ்சிக்கிற குணம் இருக்கக்கூடாது ஏசப்பா. எதையும் கர்த்தர் சமூகத்தில் உண்மையாய் இருக்க, ஹல்லேலூயா உண்மையாய் வாழ, பரிசுத்தாவியானவருக்கு உண்மையாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா கிருபையால் நிரம்பின குடும்பமாய் எங்கள் குடும்பம் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா பரிசுத்தாவியை தூஷிக்கிறவர்களாய் நாங்கள் யாரும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. பரிசுத்தாவியவரை கர்த்தாவே அவமதிக்கிறவராய் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா எங்களுக்கு பரிசுத்தாவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பர்னபாவை போல ஆறுதலின் பிள்ளைகளாக நாங்கள் சபைக்கு ஆறுதலா இருக்க வேண்டும் ஆண்டவரே. வருகிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு ஆறுதலா இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் சபை கர்த்தாவே புதிய ஏற்பாடு சபையை போல எல்லாவற்றிலும் ஒன்னினும் குறைவில்லை என்று ஹல்லேலூயா நாங்கள் வாசித்தோம் அல்லவா ஏசப்பா. ஒரு குறை எங்க சபைக்குள்ள இருக்க கூடாது. எல்லாவரும் பொதுவாய் கர்த்தாவே எல்லாவற்றையும் காண எங்களுக்குள்ள ஒரு மனப்பாடின் ஆவியை தாங்காண்டவரே. கரத்தில் எங்களை ஒவ்வொரு அர்ப்பணிக்கிறேன். அந்த சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை அன்னைவரை ஆசீர்வதியும். வார்த்தையின்படி வாழ, ஹல்லேலூயா வார்த்தையில் நிலை கொள்ள, வார்த்தையின்படி கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா ஸ்தோத்திர தேவ வார்த்தையின்படி நடக்க கர்த்தர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். கரங்கள் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. God bless you.